மகளிர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது, எதற்கு கொண்டாடப்படுகிறது, ரொட்டீனா இது செலிப்ரேஷனோட நிக்கணுமா? கொஞ்சம் மாத்தி யோசிங்க. மார்ச் 8, 2026 இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே ஏன் கொண்டாடப்படுகிறது? டு ஆனர் உமன் அச்சீவ்மெண்ட், promote gender equality, support women rights, recognize women's contribution in family, society, education, politics, science and more. எப்படி கொண்டாடப்படுகிறது? அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஈவெண்ட்ஸ், சோஷியல் மீடியா கேம்பெயின், அவார்ட்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் உமன், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ராம். இது ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் இங்கு வாழ்த்தப்படுகிறார்கள். சோஷியல் ஈவெண்ட்ஸ் நடத்தப்படுகின்றன. கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் ஆக்கப்பூர்வமான சில திட்டங்களும் அமலாக்கப்படுகின்றன. பெண்களின் பெருமையை விளக்கும் பேனர்கள், ஃப்ளையர்கள் என்று அன்று கலக்கலாக இருக்கின்றன. குரூப் ட்ரெஸ்ஸிங், கேக் கட்டிங், லைட்டிங், டீம் லஞ்ச், அன்பின் பரிமாற்றங்கள், 2 ஜெண்டர்களாலும் இது செவ்வனே நடத்தப்பட்டு ஹாப்பியாக எல்லோரும் இருக்கிறார்கள். சில நிறுவனங்களில் இதை ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டமாக அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள். சமீபமாக இது ஒரு நிறுவனத்தில் 1,00,000 மரக்கன்றுகளை நடும் விழாவாக நடைபெற்றது. தமிழ்நாடு பூராக இது செய்யும் பொழுது இது எல்லாருக்கும் பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவான திட்டமாக இருந்துச்சு. இந்த திட்டத்தை நீங்கள் இப்போ வியூ பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ரிசல்ட் தருகிறது இந்த செலிப்ரேஷன். ஹாப்பினஸ், என்ஜாய்மெண்ட், ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? தூங்க போகிறோம். கொஞ்சம் மாற்றி யோசிங்க. ஹிஸ்ட்ரியில் பல பேர் இருக்காங்க. ஆனால் ஹிஸ்ட்ரியே மாற்றின பெண்கள் பற்றி நம்மளுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்? She was told you can't, but she said watch me. From classroom to space, from battlefields to boxing rings, women have proved that strength is not about gender, it is about courage. வரலாற்றை புரட்டி பாருங்க. ஒரு சில உமன் அச்சீவர்ஸை பற்றி மட்டும் நம்ம வேகமாக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். மேரி கியூரி மனித குலத்துக்கு புற்றுநோய் மருந்தை கண்டுபிடித்த 2 நோபல் பரிசு பெற்ற மேதை. ரோசா பார்க் சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், ரேசியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். கேத்தரின் ஜான்சன் நாசா நிறுவனத்தின் கால்குலேட்டர், ரேசியல் அண்ட் ஜெண்டர் பேரியர்களை தகர்த்து எறிந்தவர். இந்திய வம்சாவளி கல்பனா சாவ்லா, an inspiration to young girls to dream about science and astronomy. மேரி காம் சிங்கிள் பஞ்சில் ஒலிம்பிக் மெடலை பெற்று தந்தவர், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார், known for her courage and decision making. கரேஜ், டிட்டர்மினேஷன், கான்ஃபிடன்ஸ் இவையே இவர்களுடைய தாரக மந்திரமாக இருந்தன. What they proved, courage, determination and confidence can break any barriers. Women are not just achievers, they are leaders, creators and change makers. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இன்னும் அச்சீவர்ஸ் இருக்கிறாங்க. பட் நமக்கு டைம் இல்லை, அதனால் நம்ம சொல்லலை. பட் இன்னைக்கு உலகத்தில் ஃபீமேலுடைய பாப்புலேஷன் என்ன? வேர்ல்டு லெவலில் 4.03 பில்லியன் ஃபீமேல் இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் 70.9 crores ஃபீமேல் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 3.88 crores ஃபீமேல் இருக்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் ஜெண்டர் பாப்புலேஷனில் 50% நம்ம இருக்கிறோம். இந்த 50% ஆஃப் பாப்புலேஷனில் ஆல்மோஸ்ட் 70 to 80% எஜுகேட்டடாகவும் இருக்கிறோம். நிச்சயமாக நம்ம ஐடி செக்டார், எஜுகேஷன், ஒர்க் ஸ்டைல் கான்ட்ரிபியூஷன் நம்ம நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் கொடுக்குறோம். இன்னும் நிறைய இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இது எல்லாருக்கும் உள்ள பொதுவான ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்குறோம். பட் யூனிக்காக, எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம்? பெண்களின் தனித்திறமை என்ன? பெண்கள் இன்னும் என்ன சாதிக்க வேண்டும்? குடும்பமாக, ஒரு
தாயாக, ஒரு மகளாக, ஒரு வாழ்க்கை துணையாக நம்ம குடும்ப பிணைப்பை செவ்வனே நடத்துவதும் ஒரு சாதனை. அது தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா. இன்று ஒரு நாள் மட்டும் கொண்டாடப்பட வேண்டிய விழா அல்ல. இதற்கு ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, இதற்கு அங்கீகாரமே தேவை. இது நம்மளுடைய குடும்ப விழாவாக இருக்க வேண்டும். சொசைட்டி promotes gender equality, supports women rights. இவற்றுக்காக விழா எடுக்கிறோமா? அல்லது இவை நம் பிறப்புரிமைகளா? இடையில் இருக்கும் மெல்லிய திரையை கிழித்து போடுங்கள். Yes friends, equality is not a favor, it is a birthright. Education, politics, science and more. இவற்றில் நம் பங்களிப்பு இருக்கிறது. ஆனால் எதுவரை இருக்கிறது? வரம்புக்கு உட்பட்டு நிற்கிறதா? பேரியர்களை உடைத்து சாதனையாளர்கள் பட்டியலை நாம் மிகைப்படுத்த வேண்டும். அவரவர் இடத்தில், அவரவர் குடும்பத்திலும் சமூகத்திலும் அவரவர் பங்களிப்பை தனித்துவத்துடன் காட்டுங்கள். உங்கள் பணி மேலும் சிறக்க வேண்டும். அது தனித்துவமாக சிறந்து நிற்க வேண்டும். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு இனிமையான மகளிர் தினமாக இருக்கட்டும். இனி வரப்போகும் மகளிர் தின நாட்கள் உங்கள் வளர்ச்சியை மேன்மேலும் அடையாளம் காட்டும் நாட்களாக இருக்கட்டும். என்னுடைய பதிவு ஒவ்வொரு உமனுக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மேனுக்கும் இம்ப்ரெஸ் ஆகும்னு கட்டாயம் நம்புறேன். ஏன்னா நீங்களும் ஒரு தாயோடு, ஒரு மகளோடு, ஒரு துணையோடு பயணிப்பவர்கள் அல்லவா? Empower a woman, you empower a generation. Respect a woman, you respect humanity. Let us not just celebrate Women's Day, let us celebrate women every day. Thanks for watching. என்ன நண்பர்களே, என்னுடைய இந்த சின்ன பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எனக்கு லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய சின்ன இனிஷியேட்டிவ்க்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.